ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரேஷன் ஷாப் ரிசல்ட்டை பற்றி நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த டிசம்பர் 24க்கு அப்புறம் வந்து ரிசல்ட் வெளியாகுங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது அது எந்த வகையில் உண்மை அப்படின்னா, அது டிபார்ட்மெண்ட்லாம் சொன்னாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேப்பர் நியூஸ் கட்டிங்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதை டிசம்பர் லாஸ்ட்டில் கொடுத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு டிசம்பர் 20க்கு மேலே வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லியிருந்தேன். டிபார்ட்மெண்ட்லாம் கேட்டதுக்கு அதான் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அப்புறம் போன தடவை மாதிரி இந்த டிஆர்பியில் வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படி இன்னும் ஃபோன் பண்ணி கேட்கல. சப்போஸ் இந்த மாதிரி டைம் கிடச்சா கண்டிப்பாக அவங்களுக்காக அந்த தகவல் கேட்டு போடுறேன். 2 நாள் ஆச்சு வீடியோ போட முடியல. ஸோ எனக்கு பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் இருந்ததுனால வீடியோ போட முடியல. இல்லை உங்களுக்கு இந்த தகவல் வந்து நேற்று முந்தின நாளே ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது நீங்கள் நிறைய பேர் குழப்பமாக இருந்துகிட்ருக்கீங்க. அதாவது ரிசல்ட்டை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ரிசல்ட்டு லேட்டாகுங்கிற மாதிரி சொன்னாங்க. அது டிலே ஆகாது, லேட் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம திரும்ப சொல்கிறேன், ரிசல்ட்டு வந்து விட்டுருவாங்க. 24க்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க, எதன் அடிப்படையில் வந்து இந்த ஜாப் வந்து எடுக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. போன தடவை என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, போன தடவை நான் சொல்லலை, அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 15% உங்களுக்கு வந்து மார்க் அடிப்படையிலையும் 15% இன்டர்வியூ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அந்த பொறுத்து தான் வந்து சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஜாப் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ போன தடவை வந்து ஒரு மாவட்டத்துக்கு பாருங்கள் 150, 200, 250 வேக்கன்சிலாம் இருந்திருக்கு. ஸோ இந்த தடவை வந்து ஒரே வருஷத்தில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் 2 தடவை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறு வருஷமாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு அவங்க ஆள் வந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 150, 200 வேக்கன்சிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். அதாவது 70, 80, 60 இந்த மாதிரி வேக்கன்சி தான் எனக்கு தெரிஞ்சே இருக்குது. ஸோ அதில் ரொம்ப காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வந்து 900க்கு மேலே எடுத்திருக்கேன். அதாவது 10th வந்து பேக்கருக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, 10th குவாலிஃபிகேஷன் பேக்கருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நான் 400க்கு மேலே எடுத்திருக்கேன். அதாவது 389, 400 மேலே எடுத்திருக்கேன். அது மாதிரி சொல்கிறாங்க. 450 மேலே எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ வந்து இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு 50, 60 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. உங்களே தெரியும். டேட் வந்து போன தடவை நடந்துச்சு அப்படின்னா 3 நாள் தான் டேட் நடந்துச்சு. அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. இந்த தடவை பாருங்கள் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அதிகமான நபர்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால மார்க்கை வச்சு எடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. 15% மார்க் இருந்தாலும் போதுமானது. இன்டர்வியூ வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறீங்க அதை பொறுத்து எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து மார்க்கு அதிகமாக இருக்குது, எனக்கு ஏன் கிடைக்கல, அதிகமாக இருக்குது எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறாங்க கமெண்டில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க் அதிகமாக இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ 50 வேக்கன்சிக்கு வந்து ஒரு 5000 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5000 பேரில் வந்து 495, ஏன் 400க்கு மேலே கூட எடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இப்போது நான் எக்ஸாம்பிளாக வந்து ஒரு 435 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் இப்போது 50 வேக்கன்சி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த 435 அப்படிங்கிற பட்சத்தில் யார் வந்து இந்த 5000 வேக்கன்சியில் வந்து அதாவது 5000 பேரில் நபரில் வந்து 50 வேக்கன்சிக்கு வந்து யார் வந்து 435 மேலே எடுத்திருக்காங்க, ஒவ்வொரு மார்க்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஒவ்வொரு மார்க் யாருக்கு கூட எடுத்திருக்காங்க அவங்களும் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி பட்சத்தில் நீங்கள் நிறைய பேர் எடுத்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு மேலே வந்து மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது அப்படியே மார்க் அடிப்படையிலும் எடுக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறீங்க அது அடிப்படையில் எடுப்பாங்க. ஸோ வந்து உங்களை தாண்டி வந்து மார்க் அடிப்படையில் வந்து நிறைய பேர் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸோ மார்க் ஒரு பக்கம் இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணுறீங்க அதை பொறுத்து கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ வந்து குழப்பம் வேண்டாம். இது எதன் அடிப்படையில் வந்து இதை காசு கொடுத்து போகிறாங்க, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்து கொஸ்டின் அப்படி கேட்டாங்க இப்படி கேட்டாங்க அதெல்லாம் நிறைய பார்த்தோம், இல்லைன்னு சொல்லலை. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க அதுதான் முக்கியம். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் ஆனது வந்து எவ்வளோ விஷயம் உங்களுக்கு இந்த மார்க் அடிப்படையில் அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. நிறைய பேர் வந்து மார்க் அதிகமாக வச்சுருந்து இன்டர்வியூ வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ மார்க் ஒன்றை விட அதிகமாக நான் எடுத்திருக்கேன், ஆனால் இன்டர்வியூ வந்து நான் சொதப்பிட்டேன் அப்படின்னா வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்க. அப்போது வந்து மார்க் ஒரு மேட்ரு கிடையாது. மார்க் அதிகமாக இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இல்லை அது மாதிரி இன்டர்வியூ நீங்கள் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும், அதுதான் விஷயம். ஸோ வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. யார் கிடைக்குதோ கிடைக்கட்டும்.
இருக்கட்டும். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 15% மார்க்கு, 15% வந்து இப்போ இன்டர்வியூ வந்து எப்படி அட்டன் பண்ணியிருக்கீங்க, இதுதான் மேட்ரு இது. ஸோ நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், குழப்பம் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசல்ட் வந்து கன்ஃபார்மாக வந்து டிசம்பர் லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா ஜனவரி ஃபஸ்ட்டில் வந்து உங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை, ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். இதுக்கு அதுக்கும் குழப்பம் வேண்டாம். அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த சென்னைக்கு வந்து பேக்கர்ஸ் வந்து இன்னும் விடலை, அதாவது சென்னை பேக்கர்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டேன், அந்த விற்பனையாளர் பண்ணி அதாவது சேல்ஸ்மேனுக்கு வந்து விடலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட் வீடியோ அது மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். அதாவது சென்னை சார்ந்தவங்க சேல்ஸ்மேனுக்கு வந்து என்ன ஏன் வரல அப்படின்னு அப்படி இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, நான் நேற்று தான் பார்த்தேன். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து அந்த சரிபார்க்கும் பணி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டிலே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்காக அதை என்ன சொல்கிறது, அந்த ஹால் டிக்கெட் வெளியிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ டைம் இல்லாதனால அந்த வீடியோ மேக் பண்ணி போட முடியல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல அப்டேட்டு, நல்லது இந்த ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். குழப்பம் வேண்டாம், கண்டிப்பாக டிசம்பர் லாஸ்ட்டில் ரிசல்ட் வந்துடும். ஸோ நான் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் நான் இன்னும் வளரணும், அதை நீங்கள் நீங்கள் தான் என்ன வளர வைக்கணும் அப்படிங்கிறத உங்களை விரும்பி கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது நீங்கள் என்ன சொல்கிறது, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாருக்கும். ஸோ வந்து ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் தாராளமாக முடியல இந்த வேலைவாய்ப்பு ஜாப் வந்து அப்புறம் வந்து இந்த ரிசல்ட்டை பற்றி அப்டேட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுபோல் வேலைவாய்ப்பு தகவல் அப்புறம் இதுபோல் வந்து ரிசல்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு நிறையா ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அப்புறம் வந்து இந்த ரிசல்ட் வந்து எப்போன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுத்துருங்க, இன்றைக்கி டேட்டு 16 ஆயிடுச்சு. இன்னும் வந்து என்ன சொல்கிறது ஒரு 5 days தான் இருக்குது. ஸோ வந்து 20க்கு மேலே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், 20க்கு மேலே கண்டிப்பாக எதிர்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் யாருக்கு வந்து இந்த சீக்கிரமான முறையில் வந்து ஒரு மாவட்டத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க, அவங்க கண்டிப்பாக ரிசல்ட் முன்னாலே வந்துடும். இன்னும் வந்து சென்னை விழுப்புரத்துக்கு வந்து லேட் ஆச்சு அப்படின்னா அது இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. அவங்க எப்போ ஹாலிடே திரும்ப விடுவாங்களோ அது அடிப்படையில் தான் கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி வந்து ஒரு வெப்சைட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. அதாவது 20க்கு அப்புறம் வந்து வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்க போகிறீங்க. போன தடவை மாதிரி வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் கண்டிப்பாக தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 20க்கு மேலே கண்டிப்பாக வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா வந்து வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெப்சைட்டில் தான் பார்க்க போகிறீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்காக இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வெப்சைட்டை மட்டும் வாட்ச் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ஏதாவது அப்படி கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த ரிசல்ட் ஆனது ஒரே நாளில் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் விட மாட்டாங்க, இதுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு மாவட்டம் தனிப்பட்ட முறையில் தான் விடுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2-3 மாவட்டம் விடலாம், இல்லை ஒரு நாளைக்கு 10 மாவட்டம் விடலாம். அது அவங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணி தான் விட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை மாவட்டம் விடலாம், ஆனால் கன்ஃபார்மாக வந்து 38 மாவட்டத்துக்கு ஒரே நாளில் வராது, அது ஒன்று புரிஞ்சுக்காங்க. இந்த ரேஷன் ரிசல்ட்டை பற்றின அப்டேட் கிடச்சினா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோ திறந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.